அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரோட்டில் ஆடுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். காலையிலே விஜயனை கட்டி போட்டார். ஆக்சுவலாக கீழே கட்டி போட்டிருந்தார், இன்னும் கீழே கட்டி போட்டிருந்தார். இந்த சைடு என்ன பண்ணிட்டாருன்னா அம்சாவை மட்டும் கட்டி போட்டுட்டு மீதி எல்லாம் அலி, அஸ்லானு, அப்புறம் கத்திஜா 3 பேர்த்தையும் கட்டாமல் விட்டார். ஸோ எல்லாம் அம்ஜா அங்கே கீழே விட்டு போட்டு எல்லாம் இந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே அந்த ஒத்தடி பாதை வழியாக ஏறி பார்த்தேன் 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு செகண்டு பயமாகி போச்சு. அப்புறம் பார்த்தா கீழே நம்ம சவுண்டு கேட்டதும் அம்ஜா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. எல்லாம் அருமையாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. அஸ்லானுக்கு கழிச்சல் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அலிக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். கத்திஜா நல்லாயிருக்கு. நேற்று கூட அஸ்லானுக்கு மெடிசன் கொடுத்துச்சு. ஸோ இதுக்கு இன்றைக்கி புழுக்கு போடுறத பார்த்துட்டு மெடிசன் கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு பேர் ஒன்று வாங்கி ஆகணும். அது நம்ம அலி சைஸ்லேயே ஒரு 2 வாங்கி விட்டுலாமான்னு பார்க்குறேன். பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இன்றைக்கெலாம் நல்ல ஒரு வெயில். இப்போ தான் அப்படி லைட்டாக மூடி இருக்குது. சரி, இவங்களை அப்படி மேலே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே கட்டி போட்டலாம். கொஞ்சம் மேலே கட்டி போட்டோம்னா அவங்க பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. மேய்ட்டோம் நம்ம போகிற டைமில் அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கே நல்லா புல் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் மழை பெஞ்சிருக்கனால நம்ம தோட்டத்தில் இந்த ரோடு சைட்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள் இருக்க இடத்துல மட்டும் புல் இருக்காது. மற்ற இடத்துலலாம் புல்லுக்கு பஞ்சமே இருக்காது. வருஷம் ஃபுல்லாக மேய்ஞ்சாலும் புல்லுக்கு இதாகாது. அதனால் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் இப்படி பொறுமையாக மேய்ஞ்சிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்களா. நம்ம ப்ரௌனி பார்த்தாப்புல, ஆடா போங்களா நீங்கள் பொறுமையாக மேய்ஞ்சிட்டு வாங்க, நான் போய் அப்படியே ஒரு நிழல் ஓரமாக கண்ணாசரன்ட்டு எங்கே போய் அழகாக நிழலை பார்த்து படுத்துருக்கான் பாருங்க. எவ்வளோ அழகா உக்காந்துக்கிட்டே தூங்குறான். அதுவும் ஓ சொன்னதும் போதும் படுத்தாச்சு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார். 10 நிமிஷம் தூங்குவோம், அப்புறம் எழுந்திரிச்சிருவோம் பட்டுன்ட்டு. ப்ரௌனி மட்டும் எப்போ நம்ம எங்கே போனாலும் ஓடியாந்துருவோம். ஸோ இதை மழை பெஞ்சிட்டு வெயில் அடிக்குவாங்க பாருங்கள். பட்டாம்பூச்சிலாம் பாருங்கள், எத்தனை பட்டாம்பூச்சி. நிறைய காடு ஃபுல்லாக இனி வரும். இன்னும் ஒரு மாதம் பாருங்கள், ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பட்டாம்பூச்சியாக இருக்கும். யதார்த்தமாக வந்துக்கிட்டு இருந்தால் காலில் என்னடா இது ஒரு மாதிரி இதாகுதுன்னு பார்த்தா ரத்தம் என்னன்னு பார்த்தா நம்ம அட்டைப்பூச்சி. பார்த்தீங்களா, அட்டைப்பூச்சி பண்ணுற வேலை பெரிய வேலைங்க. ஐயோ ஏறதே தெரியாது, ஆனால் கடிச்சிடும். வேற எங்கேயும் ஏறி இருக்காங்களா? வேற எங்கேயும் ஏறல. சரி, இவனுங்க எல்லாம் மேலே ஏறிட்டானுங்க. அப்படி போய் கூட்டிகிட்டு போகலாம். ஐயே காலெலாம் ஒட்டிக்கிச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி இந்த பிளட்டி ஃபுல் நேரம் இங்கே வந்துடான். எதுக்குன்னு தெரியுமா? முட்டையை போய் ஆட்டை போடுறதுக்கு. இவன் நல்லா முட்டை திருட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமாக திருடுறான் முட்டையை. ஸோ அதனால் இவன் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். யார் யார் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறா பார்த்தீங்களா? இவளது ஒரு முட்டையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை டிடியட் இதில் போய் அப்படி எதோ வச்சுருக்கு. ஆமாடி, சரி 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 உக்காந்து நீ எப்படி பண்ணுற? ஐயோ எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டான்னு நினைக்கிறேன் அன்றைக்கி. ஆமாம், சரி எல்லாம் இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம கதை திறந்ததும் முதல்ல உள்ளார வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா இவ தான். சரி, இவங்கள உள்ளார விட்டுட்டு போ போ போ. யாருங்க ஒத்தரை கண்டியே வருது.
அடுத்துறாங்க. ஓகே ஓட்டி ஓடி அந்த மேலே நம்ம போயிட்டு அப்படி கொஞ்சம் ஆறில் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாக இதை பண்ணணுன்ட்டே இருந்தோம். ஒரு வழியாக அலிக்கும் கத்திஜாக்கும் ஒரு மணி வாங்கி மாட்டி விட்டாச்சு. இனி நீங்கள் எங்கே போனாலும் இந்த மணி சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தொடங்கி கத்திக்கிட்டே கிடக்கும். அது மேயறப்பையும் அந்த சவுண்டு கேட்கும். மணி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை. 2 பேர்த்துக்கும் வாங்கி கட்டி விட்டேன். டைம் ஆச்சு. மணி என்ன இப்போ 3 ஆச்சு. அப்படி மேலே கூட்டிகிட்டு போனோம்னா சரியாக இருக்கும். காலையில் தான் கீழே போய் நல்லா அட்டை கடிச்சு போச்சுங்க. எப்படி தான் இருக்குது. ரொம்ப நேரமாக ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. ஓகே பரவாயில்ல. இப்போ ஒரு ஷிஃப்ட்டு மருந்து ஊற்றணும். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி நம்ம 2 வேளை மருந்து ஊற்றிருந்தோம்னா இந்நேரம் நின்றுருக்கும். ஒரு வேளை மருந்து ஊற்றுறதுனால அது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குது. சரி கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் எல்லாத்தையும் மேலே. இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளார வர வேண்டியதானே. கரெக்டாக கூண்டுக்கு வந்தீங்க. வா 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 வா. ஓகே இந்த அவனுக்கு 2 பேர்த்தையும் இப்போ உள்ளார தரணும். இவங்க கூட கரெக்டாக இப்போ இடத்த ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கரெக்டாக வந்துடுறானுங்க. நேராக வரானுங்க. மேலே போய் தண்ணியை குடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு சர்ற நேராக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. பாருங்க அஸ்லன் வந்துட்டா பின்னாடியே. அஸ்லன் வந்துட்டா போதும் 5 ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வந்துடுவோம். வாடா வாடா வாடா. இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக பேசினேன். வா உள்ள வா. வா 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 வா. ஸ்பெஷலாக சொல்லணுமா? வா வா. அவங்களே வந்துட்டாங்க. வா அவங்களும் வந்துட்டாங்க. வா வா அடி வாடி. ஆ ஆ ஆ. ஏறி வா. அடி அழகாக தாவி வந்துடுவான். கத்திஜாவும் அதே மாதிரி தான் நீட்டாக தாவி வந்துடுவாங்க. ஒரு வழியாக 2 பேர்த்துக்கும் பெல்லை போட்டு விட்டாச்சு. எங்கே போனாலும் மிஸ் ஆக மாட்டானுங்க. பெல் சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். லைட்டாக மேய்ஞ்சிட்டு இருந்தால் கூட அந்த சவுண்டு கேட்கும். அதனால் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். வா உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? பெருசுங்க எல்லாம் வந்தாச்சு. உனக்கு மட்டும் என்ன? வா உள்ளவாடி. அடி சிரிக்கி அடி. வா. வெரி குட் குட் கேர்ள். இன்னும் இந்த கோழிங்களை ஒன்றும் காணாம பாரு. இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க. இன்னும் கோழிங்களை காணாம். போ 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 போ. நவுறு 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 நவுறு. அப்பா லாக் போட்டாச்சுன்னா முடிஞ்சு. ஃபுல்லாக இன்றைக்கி இந்த இதுக்குள்ளே இது என்ன சார் இப்படி புல்லுக்குள்ளார மேய்ஞ்சது ஃபுல்லாக ஒட்டு புல் மேலே ஒட்டிக்கிச்சு. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இந்த பொறிக்கோழி ஆளை காணோம். பொறிக்கோழி எங்கே இருக்குது? மேலேயா? ஆண்டவனே இந்த கருப்பி காணா. சின்ன கருப்பை இல்லையே. இங்கே இல்லையே. அது பொறிக்கோழி முதல்ல துரத்துடும். அது எங்கேயாச்சும் இங்கே சந்து பந்தில் உட்காந்துருக்கும். கருப்பு காணாம சார். கருப்பு வரல. உள்ளார இல்லை. உள்ளார துரத்திட்டு போனேங்கிறாரு. ஆனால் வந்து உள்ளார இல்லை. அதுதானே ஐயாப்பா. வா 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 வா. இந்த
பொறிகோழி மட்டும் ஏன்டா வாங்கணுன்ட்டு இருக்கு இப்போலாம். பாவமேன்னு பார்த்து புண்ணியம் பார்த்து பாதுகாத்து வச்சிருக்கு. ராவடி பண்ணுது. அந்த சின்ன கருப்பு உள்ளார தான் இருந்திருக்கு இவ்வளோ நேரம், நம்ம கவனிக்கல. இங்கேயோ போய் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு. இப்போ இதை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இறங்க மாட்டேங்குது. இறக்கிறோம்.